கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, எல்லா காலத்திலும் உண்மையான ஊழியர்களும் பொய்யான ஊழியர்களும் உண்டு. இந்த எரேமியா 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து பொய்யான ஊழியர்களின் 4 அடையாளங்கள், 4 signs of a false prophet, அது என்னவென்று இந்த காலையிலே நாம் தியானிக்கலாம். எரேமியா 28:15. பின்பு எரேமியா தீர்க்கதரிசி அனனியா என்ற தீர்க்கதரிசியை நோக்கி, இப்போதும் அனனியாவே கேள், கர்த்தர் உன்னை அனுப்பினதில்லை, நீயோ இந்த ஜனத்தை பொய்யை நம்பும்படி செய்தாய். எரேமியா 27-28 அதிகாரங்களிலே எரேமியாவை கர்த்தர் ஒரு நுகத்தை சுமக்கும்படியாக அழைக்கின்றார். அதாவது எப்படி நம்ம ஒரு மாட்டுக்கு ஏர் பூட்டி உழ செய்வோமோ அதே போல ஒரு நுகத்தை எரேமியா சுமந்து வர வேண்டும். அந்த நுகத்தை எரேமியா சுமந்து வந்து அவன் கூற வேண்டிய செய்தி என்னவென்றால், யூத மக்கள் பாபிலோனில் 70 வருடங்கள் அடிமைகளாக இருப்பார்கள் என்ற செய்தி. எப்படி ஒரு மாட்டின் மீது ஒரு நுகம் சுமத்தப்பட்டிருக்குதோ அதே மாதிரி அவர்கள் 70 ஆண்டுகள் நேபுகாத் நேசர் என்ற ராஜாவையும் பாபிலோனியர்களையும் அவர்களை தொடர்ந்து வருகின்ற ராஜாக்களையும் ராஜ்யங்களையும் சேவிக்க வேண்டும் என்று கர்த்தர் கூறினார். ஆனால் அந்த சமயத்தில் அனனியா என்ற ஒரு தீர்க்கதரிசி எழும்பி என்ன பண்ணான் அப்படின்னா, அந்த எரேமியா தன் மீது சுமத்தி கொண்டிருந்த அந்த மரத்தினால் செய்யப்பட்ட அந்த நுகத்தை உடைத்து போட்டான். அந்த யோக் அதை உடைச்சி தூக்கி போட்டுட்டு அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, நீங்கள் 2 வருஷம்தான் பாபிலோனில் இருப்பீங்க, 2 வருஷம் கழிச்சு கடவுள் மக்களையும் ராஜாவையும் எல்லாரையும் திரும்ப கொண்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே எரேமியா சொல்கிறாரு, அப்படி இருக்குமே என்றால் ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் எரேமியாவை பார்த்து மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது நீ மரத்தினால ஒரு நுகத்தை செய்ய வேண்டாம், மரத்தினால செஞ்ச நுகத்தை தான் அவங்க உடைச்சி போட்டுட்டாங்க, இப்போ நீ இரும்புனால ஒரு நுகத்தை சுமக்க வேண்டும். அது எதை காண்பிக்கிறது என்றால், அவர்கள் நிச்சயமாக பாபிலோனில் 70 வருடங்கள் சேவிக்க வேண்டும் என்பதை காண்பிக்குது. அப்போ அனனியாவை பார்த்து எரேமியா கூறின இந்த வார்த்தைகளிலிருந்து பொய்யான தீர்க்கதரிசிகளை குறித்த 4 அடையாளங்களை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். முதல் அடையாளம், கர்த்தரால் அனுப்பப்பட்டதை போல அவர்கள் நடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். They pretend to be sent by God. இன்றைக்கு அநேக ஊழியர்கள் கர்த்தரால் அழைக்கப்படாதவர்களாகவும் கர்த்தரால் அனுப்பப்படாதவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் அவங்க தங்களை ஒரு உண்மையான ஊழியனை போல காண்பித்துக் கொள்வார்கள். மக்களுக்கு முன்பாக நடிப்பதிலே அவர்கள் வல்லவர்களாக இருக்கிறார்கள். இரண்டாவதாக, ப்ரீச்சிங் ஃபால்ஸ் விஷன்ஸ், பொய்யான தரிசனங்களை பிரசங்கித்தல். இந்த அதிகாரத்தில் எரேமியா அனனியாவை பார்த்து சொல்றாரு, கடவுள் உனக்கு எந்த தரிசனத்தையும் கொடுக்கவில்லை, ஆனாலும் கடவுள் தரிசனத்தை கொடுத்தது போல நீ பேசுகிற. ஏன்னா எரேமியாக்கிட்ட தான் ஆண்டவர் சொல்கிறாரு 70 வருடங்கள் அவர்கள் அடிமைகளாக இருப்பாங்கன்னு. ஆனால் இந்த அனனியா 2 வருஷம்தான் அடிமைகளாக இருப்பாங்கன்னு சொல்லி தரிசனத்தை பெற்றுக்கொள்ளாமல் பொய்யான தரிசனத்தை பிரசங்கிக்கிறான். மூன்றாவதாக, பொய்யான நம்பிக்கையை விதைத்தல், ப்ரொக்ளைமிங் ஃபால்ஸ் ஹோப். அது கடவுளுடைய வசனம் என்ன சொல்கிறதோ அதை அவர்கள் நம்பாமல் அவர்களை பொய்களை நம்பும்படியாக செய்கின்றவர்களாக இந்த போலி தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய முழு நம்பிக்கையை நம்ம இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்காம, கடவுளுடைய வார்த்தையின் மீது வைக்காம, பல காரியங்கள் மீது நம்முடைய நம்பிக்கையை திசை திருப்புகிற ஊழியர்கள் இருக்கிறார்கள். நான்காவதாக, பொய்களை பரப்புதல். இந்த பொய்யான தீர்க்கதரிசியுடைய வேலை என்ன அப்படின்னா, பொய்யா பேசுறது, கடவுளுடைய வசனம் சொல்லாததெல்லாம் பேசுறது, கடவுள் தரிசனம் கொடுக்காம தரிசனம் கொடுத்தார் என்று பேசுவது. அப்போ அவங்களுடைய ஊழியமே பொய்யின் அடிப்படையின் மேல் கட்டப்பட்டதாக இருக்குது. ஏன்னா இந்த பொய்க்கு பிதாவா யார் இருக்கிறா? பிசாசானவன் இருக்கிறான். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் அந்த பிசாசானவனின் பிள்ளைகளாக பொய்யை பரப்புகிறவர்களாகவும், ஆண்டவர் தங்களோடு பேசாத போது பேசியதாகவும், ஆண்டவர் தங்களை அனுப்பாத போது அனுப்பியதாகவும் சொல்லி மக்களை வஞ்சிக்கிறார்கள். எனவே எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய வசனமே நம்பத்தக்க உண்மையாக இருக்குது. அது இறை வார்த்தை, அது கடவுள் நமக்கு கொடுத்தது. அப்போ எந்த ஊழியக்காரர் எப்படிப்பட்ட ஊழியம் செய்தாலும், என்ன பிரசங்கம் பண்ணாலும், அது வேத வசனத்தின்படி இருக்குதா என்று நம்ம ஆராய்ந்து அந்த வேத வசனத்திற்கு எதிரான பொய்களை எல்லாம் நம்ம களைந்து அப்படிப்பட்ட ஊழியர்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். தேவன் தாமே அப்படிப்பட்ட ஞானத்தை நமக்கு கொடுப்பாராக. ஆமேன்.